வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறிவோம் அறிவியலில் தான். என்ன அப்படின்னா, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க எல்லாம் சரி, ஆனால் எப்படி படிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னும் இப்போ நமக்கு சரியாக புரியறதில்ல. பிள்ளைகளுக்கு மனப்பாடம் பண்ணுறது சரியா, புரிய வச்சு படிக்க வைக்கிறது சரியா, எந்த மாதிரி படிக்க வைக்கணும், அதை எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. என்ன சார், எல்லாத்தையும் விட்டுட்டு திடீர்னு படிக்கிறது எப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றீங்களா? நான் எப்படி படித்தேன் அப்படின்றதும், என் மகனுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுத்தேன் என்பதும் விஷயத்தை நான் உங்களோடு சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டேன்னு வைங்களேன். உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இருப்பாங்க, அந்த பிள்ளைகளும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான். அதை அவங்களுக்கு எப்படி படிக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத விஷயந்தான் இன்றைக்கி இந்த சப்ஜெக்டை நம்ம கையில் எடுத்தது. நான் படிக்கும்போது எப்படி படிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், சுமார் 3ஆம் வகுப்பிலேருந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவும் வகுப்பில் முதல் மாணவனாக தான் வந்துக்கிட்டு இருப்பேன். எப்படி பண்ணுவேன்னா, புக்கை ஃபுல்லாக மனப்பாடமாக படிச்சுடுவேன். கொஸ்டின் ஆன்சர் எழுதி போடுவாங்க, அதை நோட்டில் எழுதுறதோடு சரி. ஆனால் கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறத விட மொத்த புத்தகத்தையும் அட்டை டு அட்டை மனப்பாடமாக படிச்சுடுவேன். அப்போ என்ன ஆகிடும்னா, மனப்பாடமாக தான் படிப்பேன். அது எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். மனப்பாடமாக அதை ஃபுல்லாக படிக்கும்போது என்ன ஆகிடும்னா, எந்த கேள்வி கேட்டாலும் எல்லாம் எங்கேருந்து வேணாலும் எடுத்து எழுத முடியும். இந்த கேள்விகளை மட்டும் தான் படிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் மொத்தமாக படிச்சிடுவேன். எப்படி இங்கிலீஷு, தமிழ், சயின்ஸு, மேக்ஸு எல்லாத்தையுமே படிச்சிடுவேன். மேக்ஸை அப்படி மனப்பாடம் பண்ண முடியாது. மேக்ஸுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குதுன்னு அப்புறமா சொல்கிறேன். மற்ற கணிதம் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் மொத்தமாக மனப்பாடம் பண்ணிவிடுவேன். அப்படி பண்ணி என்ன ஆச்சுன்னா, ஒரு 9ஆம் வகுப்பு வரும்போது எனக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் அதில் முக்கியமான விஷயம். 9ஆம் வகுப்புக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை படித்தாலே அப்படியே உள்ளே பதிஞ்சிடும். 2வது வாட்டிலாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் என் தங்கை என்னை விட 7 வயது குறைந்தவர். அப்போ அவங்க காலேஜ் போகும்போது எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என்னடா இவ்வளோ நோட்டு இவ்வளோ புக்கு வாங்கணுமா, நீ ஒன்றுமே வாங்கலையே அப்படின்னாங்க. ஏன்னா நான் ஒரு செமஸ்டருக்கு ஒரு நோட்டு தான் வாங்குவேன். ஒரே ஒரு நோட்டு வாங்குவேன், ஒரு பெரிய லாங் சைஸ் நோட்டு, 2 கொயர் இருக்கிற மாதிரி ஒரு நோட்டு வாங்கி வச்சுருப்பேன். கிளாஸில் பாடம் நடத்தும்போது மெயின் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ்னால் இங்கே இந்த பக்கம் எழுதிட்டு வருவேன். 2வது ஆன்சிலரி கெமிஸ்ட்ரினா நோட்டை திருப்பி பின்பக்கமாக எழுதிட்டு வருவேன். நடுவில் இங்கிலீஷ் தமிழ்னா நோட்டை பாதியாக பிரித்து உள்ளே எழுதிட்டு வருவேன். எனக்கு மட்டும்தான் அது புரியும். அப்படிமா அந்த ஒரே நோட்டில் தான் எல்லாமே இருக்கும். அந்த கிளாஸில் கொடுக்குற நோட்ஸு அது புரியலைன்னா லைப்ரரியில் போய் நான் புக்ஸ் எடுத்து படிக்கிறதோட சரி. நான் புஸ்தகம்னு வாங்கினதே கிடையாது காலேஜில். என் தங்கை அப்படி கிடையாது. அவள் கொஞ்சம் கடின உழைப்பாளின்னு வைங்களேன். அப்போ அவள் இப்போ எல்லா புத்தகமும் வாங்குறத பார்த்து தான் எங்கள் அம்மா கேட்டாங்க, இவ்வளோ புத்தகம் வாங்கணுமான்னு. அப்போ சிறு வயதில் மனப்பாடம் பண்ணி பழகுனீங்கன்னா என்ன நடக்கும்னா, பெரிய வகுப்புகளுக்கு போகும்போது நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லாமே ஒரு தடவை படித்தாலே புரிஞ்சிடும். சரி, மனப்பாடம் ஏன் பண்ணணும்? நிறைய பேர் அதான் சொல்கிறாங்களே சார், பாடம் புரியாமல் எப்படி சார் பாடம் புரியாமலே மனப்பாடம் பண்ணுறாங்க அப்படின்னு. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, பாடம் புரியவில்லை என்றால் நீங்கள் மனப்பாடம் பண்ணால் மனசில் நிற்காது. பாடம் புரிஞ்சாதான் மனப்பாடம் பண்ணால் மனசில் நிற்கும். சரியா? பாடம் புரியலைன்னா மனப்பாடம் பண்ணால் எவ்வளோ தடவை மனப்பாடம் பண்ணாலும் இப்போ மனசில் நிற்காது. அப்போ மனப்பாடம் ஏன் பண்ணணும்?
சிறு வயதில் இருக்கக்கூடிய சின்ன வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது நான் சொல்கிறது 3லேருந்து ஒரு 8, 9ஆம் வகுப்பு, சில பேருக்கு 9ஆம் வகுப்புன்னு கூட சொல்லலாம், அந்த இளம் வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வார்த்தைகளை கோர்த்து ஒரு வாக்கியம் அமைப்பதுன்றது வந்து கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறாங்கன்னா ஆங்கிலம் நமக்கு அந்நிய மொழின்றதுனால வாக்கியத்தை அமைப்பதே கஷ்டமாக இருக்கும். அதனால வார்த்தைகளை தேடி தேடி என்ன போடுறது, இந்த இடத்துல இசு போடவா, வாசு போடவா, ஆன் போடவா, ஆம் போடவா, என்ன போடணும்னு தெரியலையே அப்படின்னு குழம்பி அதுலேயே அவங்களுக்கு எழுத நேரம் ஆகும். அப்போது சிறிய வகுப்புகளில் மனப்பாடம் செய்ய வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக படிச்சுருவாங்க. பெரிய வகுப்பு வரும்போது மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவை இல்லாமல் போயிடும். புரியுதா? கணிதம்லாம் நான் என் பையனுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. அவனுக்கு வந்து கணிதத்தில் வந்து பெருசாக ஒன்றும் நீங்கள் அடிப்படை விஷயங்களை சரியாக சொல்லிக் கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க. என்னென்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதை மட்டும் சரியாக சொல்லிக் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிடும். இப்போ அவனுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுத்தேன்னா, கூட்டல் வந்து நீங்கள் எல்லோரும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான். 5 + 2 அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா இப்படி இதில் 5 வச்சுக்கோ, இதில் 2 வச்சுக்கோ, வரிசையாக கூட்டு 1 2 3 4 5 6 7, அப்போ 5 + 2 7 அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். அப்போது 5 - 2 அப்படின்னா 5, 2 குறைச்சிக்கோ, மிச்சம் எவ்வளோ 1 2 3ன்னு போட்டோன்னா 3 அப்படின்ற மாதிரி கூட்டல் கழித்தலை நீங்கள் சொல்லிக் கொடுத்துடலாம். பெருக்கலை எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க, வகுத்தலை எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க, இது மாதிரி புரியணும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சு படிக்கணும் அந்த கணிதத்தை. அப்போ என் பையனுக்கு பெருக்கலை எப்படி நான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 × 2னா எப்படிப்பா இப்போ கணக்கு போடணும் அப்படின்னா, நான் உடனே எங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டாணிலாம் ஒரு தட்டில் பரப்பி வச்சு அதை வச்சு தான் சொல்லிக் கொடுத்தேன். எப்படின்னா 5 × 2னா என்ன அர்த்தம் தெரியுமாடா, 2 5ன்னு அர்த்தம். பட்டாணி எடுத்து 2 கூறு வை, 5 5 2 கூறு வை, வச்சிட்டியா? இப்போ இது ஒரு 5, இது ஒரு 5, அப்போ 5 × 2னா இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கணும். 5 × 3னா 3 5 ஒன்றா சேர்க்கணும். 4 × 5னா 4 5 ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை தனித்தனியாக 5 5 இருக்கான்னு பார்த்துக்கோ. இருக்குப்பா. அப்போ 3 5 இருக்கா, இருக்குப்பா. அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டியா? அப்படி ஒன்றா சேர்த்தா அது பெருக்கல். இப்போ ஒன்றா சேர்த்து மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு எண்ணிப்பார் அப்படின்னா, எண்ணி பார்த்தா 15. ஓகே, இப்படி தான் வருதாப்பா, சரி அப்படின்னா. இப்போ வந்து அதை 15 வந்து டிவிஷன் மறுபடியும் மாற்றி சொல்லிக் கொடுத்தேன். இதை வந்து 3 3ஆக பிரி, அதான் 15 / 3 ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னு. அப்போ இந்த 3 3ஆக பிரித்து வை அப்படின்னு. 3 3ஆக பிரித்து வச்சா எத்தனை கூறு இருக்குது பாரு அப்படின்னு. எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா மொத்தம் 5 இருக்குது. அப்போ 15 / 3னா 5. இப்படி சொல்லிக் கொடுத்தோடனே இந்த வகுத்தல் பெருக்கெல்லாம் அவனுக்கு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த டேபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ், இது எல்லாத்தையும் மனப்பாடமாக படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா இது ஒவ்வொரு தடவையும் நீ இப்படி வச்சு கூறாக வச்சு நீ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. வகுத்தல்னால் இப்படி நடக்குது, பெருக்கல்னால் இப்படி நடக்குது, கூட்டல்னால் இப்படி நடக்குது, கழித்தல்னால் இப்படி நடக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டல இனிமேல் வந்து அந்த டேபிள்ஸை மனப்பாடம் பண்ணிட்டேன்னா ஒவ்வொரு தடவையும் இப்படி இப்போ செஞ்சு பழக்கணும்னு அவசியம் இல்லை, ஞாபகத்தில் வச்சு எழுதிடலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ மனப்பாடம் பண்ணுறது தப்புன்னு சொல்கிற யாராவது மல்டிப்ளிகேஷன் டேபிளை வந்து மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லாமல் இருக்காங்களா? இதில் முக்கியமாக என்ன தெரியுமா, அர்த்தமே தெரியாமல் காயத்ரி மந்திரத்தை மனப்பாடம் பண்ணுற அந்த கும்பல் தான் நம்ம பார்த்து மனப்பாடம் பண்ணாதேன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு காயத்ரி மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமா? ஒரு கர்மமும் ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்மளை சொல்கிறது என்ன சொல்கிறது, அந்த காயத்ரி மந்திரத்தால் பிரயோஜனமும் கிடையாது. நாம் பாடத்தை படிக்கிறதுக்காக மனப்பாடம் பண்ணிக்கப்பா ஈஸியாக இருக்கும். எதுக்காக? வாக்கியங்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக. சரி, இதை தாண்டி ஆங்கிலம் தமிழ் எழுதுவது எப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே எல்லா சப்ஜெக்ட்டும் முடிச்சிடலாம். நம்ம இப்போ சயின்ஸ் ஒரு கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஓன் வாக்கியத்திலே எழுதிடலாம்ல, கரெக்டாக? அப்போ ஒரு ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரின்ற சப்ஜெக்டை உள்ளே வாங்கிட்டோம்னா அந்த வருஷங்கள் தேதியில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், கடகடன்னு நம்ம சொந்த வாக்கியத்தில் எழுதிடலாம். இதை நான் என் பையனுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் வகுப்பில் இருந்து ஆரம்பித்தேன். 2 நோட்டு வாங்கி கொடுத்துட்டேன் அவனுக்கு. ஒரு நோட்டு இங்கிலீஷுக்கு, இன்னொரு நோட்டு தமிழ். என்ன சொன்னேன், உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இங்கிலீஷ் படம் சொல்கிறா அப்படின்னு. அப்போ அவன் வந்து பேக் டு த ஃப்யூச்சர்னு ஒரு படம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைம் ட்ராவல் பற்றின ஒரு கதை, அது ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னா. அது இங்கிலீஷில் தானே அந்த படம் பார்த்தேன். ஆமாம், அதை அப்படியே எனக்கு தமிழில் எழுதி கொடு அந்த படத்தோட கதையை. இன்னொரு படம் என்னன்னு சொல்லுண்ணா, ஸ்கூபி டூன்னு சொல்லிட்டு அதை டப்பிங்கில் தமிழில் பார்த்துருக்கான். ஸோ அது தமிழில் பார்த்தோம்பா, அது ரொம்ப பிடிக்கும்ண்ணா. அப்போ அந்த கதையை இங்கிலீஷில் எழுதி கொடு அப்படின்னு. அவன் என்ன பண்ணால் சாயங்காலமே வந்து இந்தாப்பா எழுதிட்டான் அப்படின்னா. எல்லாம் இது ஒரு அரை பக்கம், அது ஒரு அரை பக்கம் எழுதி கொடுத்துருந்தான். நான் அதை சொன்னேன், அப்படி எழுதக்கூடாதுடா. எப்படி எழுதுன்னா,
ஒவ்வொரு சீனாக எழுதணும். அதாவது அந்த பேக் டு த ஃப்யூச்சர் அப்படின்னா அந்த மார்ட்டின் அப்படின்ற அந்த பையன் வந்து வீட்டிலிருந்து கிளம்பி வந்தான், ரோட்டில் வந்து போகும்போது குறுக்க கார் வந்தது, ஸ்கேட்டிங் போர்டு போட்டிருந்தான், அந்த ஸ்கேட்டிங் போர்டை காலில் மாட்டிக்கிட்டு அந்த வண்டியை பிடிச்சிக்கிட்டே நேராக போனான், அந்த டாக்டர் வீட்டுக்கு போனால் அங்கே டாக்டர் இல்லை, உள்ளே நுழைஞ்சா நிறைய கடிகாரமாக இருந்து, இப்படி ஒவ்வொரு காட்சியும் விவரித்து எழுதணும் அப்படின்னு சொன்னேன். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சடைப்பாக இருந்தது. அப்புறம் எழுத ஆரம்பித்தான். டெய்லி கொஞ்சம் எழுதிக்கிட்டே வருவான். அதை எழுதி என்னை காட்டுவான், நான் கரெக்ஷன் பண்ணுவேன். எங்கெல்லாம் 3 சுழி நான் வர இடத்துல 2 சுழி போட்டிருக்கான், 2 சுழி போட வேண்டிய இடத்துல 3 சுழி போட்டிருக்கான், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி கொடுக்க ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு வரை இந்த 2 படத்தை பற்றி எழுதிக்கிட்டே இருக்கான். இன்னும் எழுதி முடியல. கடைசி வரை 8ஆம் வகுப்பு வரை எழுதி முடிக்கலை. அதோட போதும்னு நானே சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்குள்ளே ஆங்கிலமும் தமிழும் சரளமாக எழுதக்கூடிய பழக்கம் அவனுக்கு வந்துருச்சு. இன்றைக்கும் அவன் இங்கிலீஷ் தமிழ்லாம் 90-98 மார்க் வாங்குவான். பெருசாக படிக்கிறதுலாம் கிடையாது. அதுக்கு அது சும்மா பரட்டி பார்த்துட்டு போய் எழுதிட்டு வந்துடுவான். இதுவரை 3 கட்டுரை போட்டியில் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வின் பண்ணியிருக்கான். அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்படி நீங்கள் அவங்கள படிக்கிறதுக்கு பழக்குனீங்கன்னா தான் படிப்பு ஈஸியாக வரும். அவன் படிக்கிறது ஒன்றும் பெரிய கான்வெண்ட்லலாம் நான் ஜெயிக்கலை. பக்கத்தில் இருக்க அரசு பள்ளியில் தான் சேர்த்துருக்கிறேன். 440 மார்க் வாங்கியிருக்கிறான். 10ஆம் வகுப்பில் எக்ஸ்ட்ரா டியூஷன் எதுவும் வைக்கலை நான். அவனே தானாக படிக்கிறது மட்டும்தான். சரியா? மேக்ஸுக்கு கூட அவனுக்கு டியூஷன் வைக்கலை. என் ஒய்ஃப் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, மேக்ஸுக்காக டியூஷன் வைங்க அப்படின்னு. அதெல்லாம் தேவையே கிடையாது, அவன் படிப்பான் அப்படின்னா. ஸோ அவன் அந்த பயிற்சியை கொடுக்கணும். நம்ம பயிற்சியே கொடுக்காம சும்மாவே இருந்துடுறது. சின்ன பிள்ளை தானே, விடு அப்படின்னு விட்டுட்டு கடைசியாக 9th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் 10th வருதுடா, நல்லா படினா அவன் எப்படி படிப்பான்? இப்போது ஒரு பையன் வந்து ஒரு பேட்மிண்டன் பேட்டை வாங்கி கொடுத்துட்டு போ மேட்ச்சில் ஜெயிச்சிடுவா அப்படின்னா அவன் எப்படி ஜெயிப்பான்? அப்போ அவனுக்கு முதல்லேருந்தே பேட்மிண்டன் நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்தா தானே மேட்ச்சில் போய் ஜெயிக்க முடியும். அப்போ படிப்பும் அதே மாதிரி தானே. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் படிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா தான் பெரிய வகுப்புக்கு வரும்போது சுலபமாக அவனால் படிக்க முடியும். சின்ன வயசில் பூரா அவனை விட்டுறது, அவனையோ அந்த பொண்ணையோ விட்டுறது. அது சின்ன பிள்ளை விடுன்னு விட்டுட்டு பெருசானதுக்கப்புறம் படினா அவன் எப்படி படிப்பான்? அவனுக்கு படிக்கிறதுக்கே தெரியாத. பெரிய கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு படிக்க தெரிஞ்சால் தானே படிப்பான். அவனுக்கு பழக்கமே இல்லையே. ஸோ அவனுக்கு தெரிஞ்ச முறையில் எதையோ ஒன்று படித்து என்னத்தையோ எழுதி ஒரு ஆவரேஜாக தான் மார்க் வாங்குறாங்க. ஸோ மார்க் வந்து வாங்குறது முக்கியமா சார் அப்படின்னா உண்மையிலே முக்கியம்தாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. நம்பர்ஸ் வந்து முக்கியமா அப்படின்லாம் சில பேர் பேசுவாங்க. நம்பர்ஸ் முக்கியம். யாராவது நீங்கள் வந்து படிப்புன்னு அறிவு வந்தால் போதுமே அப்படின்ற மாதிரி, வேலையில் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபா சம்பளம் கொடுத்தா வாங்குவீங்களா? அவனுக்கு மட்டும் 50,000 கொடுக்குறேன்னு கேட்பீங்கல்ல? இல்லைப்பா, அவன் வந்து சம்பளம் தான் வேணுன்றான், நீ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதுன்றிய 5000 வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? அப்போ அதே போலவே தான் இங்கேயும் நம்பர்ஸ் முக்கியம். நம்பர் கண்டிப்பாக வேணும். சரியா? அந்த நம்பர் வாங்கும்போது அது ஒரு அச்சீவ் பண்ண ஒரு மகிழ்ச்சி அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். அந்த மகிழ்ச்சியை சின்ன வயசுலேருந்தே காமிச்சு கொடுத்துட்டிங்கன்னா பெரிய வகுப்பு வரும்போது நீங்கள் படின்லாம் அவங்கள டார்ச்சர் பண்ண வேணாம். தானாக அவங்களா படித்து அவங்களா மார்க் வாங்கிடுவாங்க. நான் என் பையனெல்லாம் படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. நான் அவன்கிட்ட 8th ஸ்டாண்டர்டில் சொன்னது தான், நீ வந்து 9th வந்துட்டேன், இனிமேல் நான் வந்து உன்னுடைய வேலைகளில் தலையிட மாட்டேன், நீ உன் சௌரியத்துக்கு என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ அன்னையிலேருந்து இன்றைக்கி வர படிச்சியா அப்படின்னு நான் ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. ஆனாலும் 440 மார்க் வாங்கியிருக்கிறான்னா அவனோட சொந்த முயற்சி தானே. ஏன்னா அந்த வெற்றியின் சுவை வந்து அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். அந்த வெற்றியை விட்டுறக்கூடாதுன்றதுக்கு அவங்களே ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி தான் இந்த மாதிரி பயிற்சி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரிய வகுப்பு வரும்போது அவங்க ஈஸியாக படிப்பாங்க. இதில் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட்டில். மறுபடியும் கூட இன்னொரு வீடியோ போடலாம். இல்லைனா உங்களுடைய கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.